இந்த ப்ளவுஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இதை வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு டெய்லராக இருக்காங்கல்ல, அவங்களோட பெஸ்ட்டு கஸ்டமரை வந்து ஞாபகப்படுத்தும். ஒரு 8, 9 மாதத்துக்கு முன்னாடி ஒரு புது கஸ்டமர் என்னை தேடி வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்க 2 ப்ளவுஸ் கொடுத்து, எனக்கு இந்த ப்ளவுஸ் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க, நான் வந்து கண்டினியூவாக உங்ககிட்டயே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த 2 ப்ளவுஸும் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. மறுநாள் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த பேக்லேயே வந்து 2 ப்ளவுஸும் கொண்டு வந்தாங்க. அந்த ப்ளவுஸை மேலே பார்த்ததும் எனக்கு சின்ன பயம் வந்துருச்சு. ஐயோ, இதை நம்ம வந்து ஆல்ரெடி தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் ஆச்சு, ஒரு வேலை ஃபிட்டிங் சரியில்லையோ, அதனால தான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதை அவங்க வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, நான் முன்னாடி ஸ்டிச் பண்ண கொடுத்த ப்ளவுஸ் தான் அவங்களுக்கு அளவு கரெக்டாக இருந்ததுன்னு, அதை அளவு ப்ளவுஸாக கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு. அது கூட சேர்த்து 2 லைனிங் ப்ளவுஸு, 4 நார்மல் ப்ளவுஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் வந்து அவங்க அளவு ப்ளவுஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அந்தளவுக்கு ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூஸாக என்கிட்ட ஒரு 20 ப்ளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போது அந்த டைமில் வந்து ஒரு 8 ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிட்ட எப்பவுமே ரெகுலராக தைக்கிற கஸ்டமர் அவங்க. நான் லேட்டாக கூட ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ கூட அவங்க எதுவுமே சொன்னதே இல்லை. காசெல்லாம் வந்து கரெக்டாக வந்துடும். ஸ்டிச்சிங் பண்ண கொடுக்கும்போதே என்கிட்ட பைசாவும் சேர்த்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து நானும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். அந்த ப்ளவுஸையும் என்னால் முடியல, இருந்தாலும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க வந்து வாங்கிட்டும் போயிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. நான் வந்து கால் பிக் பண்ண முடியல, என்னால் நான் தூங்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து கால் பிக் பண்ணி பேசினாங்க. அப்போ வந்து அந்த அக்கா சிரிச்சிட்டே கேட்டிருக்காங்க, ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்களா இல்லை உங்கள் பொண்ணு ஸ்டிச் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கேட்டாங்களாம். எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்பயே பயம் வந்துட்டுருக்கு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைக்கா, ப்ளவுஸ் கொஞ்சம் லூஸாக இருக்குது, பாப்பா வந்து எப்பவுமே எனக்கு கரெக்டாக ஃபிட்டாக தைச்சி கொடுப்பா, இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குக்கா, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னதும் அவங்களுக்கு நானே கால் பண்ணி கேட்டேன், நீங்கள் ப்ளவுஸ் கொண்டு வாங்க, நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்துகிட்டு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆளே காணும். அதுக்கப்புறமா மறுநாள் அவங்களே வந்தாங்க. நான் கேட்டேன், நான் தானே மிஸ்டேக் பண்ணேன், நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம்ல, நான் ஒரு 2 டக்கு பிடிச்சி கொடுத்துருப்பேன், உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, உன்னை எதுக்கு திருப்பி திருப்பி கஷ்டப்படணும், ஆல்ரெடி நீ வந்து உடம்பு சரியில்லாத இருக்கும் போது எனக்காக நீ ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்க, அதுவும் அந்த ப்ளவுஸில் வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்கெல்லாம் கிடையாது, கொஞ்சம் லூஸாக இருந்தது அவ்வளோதான். அதனால் என்னோடய மிஷினை வந்து எடுத்து நான் அதை சரி பண்ணி, அதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு. அதை நான் உட்காந்து ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2 தையல், அந்த பக்கம் 2 தையல் போட்டுக்கினேன், இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன பெரிய விஷயம்னா, அவங்க இவ்வளோ பேசுகிறப்பவும் அவங்க ஒரு ஸ்மைலோட தான் சொன்னாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கோபம் கூட தெரியல எனக்கு. நார்மலாக, ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருந்தாங்க. உடம்பு சரியில்லை, அவள் என்ன பண்ணுவா, எனக்கு இந்த அளவுக்கு தைச்சி கொடுத்ததே பெரிய விஷயம், ஏன்னா அவள் எப்பவுமே கரெக்டாக தைப்பா, இந்த வாட்டி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லூஸாக இருந்தது, அவ்வளோதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மேலே மிஸ்டேக்கே இருக்காது, அப்போவே வந்து நம்மளை மட்டும் தான் குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் நான் பார்த்துருக்கேன். சில கஸ்டமர் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் டைட்டாக இருந்தாலும் என்னையே டக் பிடிச்சி தர சொல்லுவாங்க. கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா நானே பிரித்து கொடுக்கணும். நான் சொல்கிறது எப்போ தெரியுமா, நான் அந்த ப்ளவுஸை தைச்சி கொடுத்து ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் இருக்கும். அந்த ப்ளவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து, நீ தைச்ச ப்ளவுஸ் தான் இப்போ எனக்கு டைட் ஆகிடுச்சு, நீயே பிரித்து கொடு அப்படின்னு கேட்பாங்க. நீ தைச்ச ப்ளவுஸ் தான் இப்போ எனக்கு லூஸ் ஆகிடுச்சு, நீயே டக் பிடிச்சி கொடு அப்படின்னு கேட்டவங்களும் இருக்காங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து டைட்டாக இருந்தாலும் சரி, லூஸாக இருந்தாலும் சரி, பரவாயில்லம்மா நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தருவேன். இப்போ வந்து ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பரவாயில்ல. என்னதான் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஒருத்தருக்கும் நான் ப்ளவுஸை தைச்சி கொடுக்கும்போது அதை அவங்க போட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னால் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அது வரைக்கும் படன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் வந்து அர்ஜென்ட்டாக வேணும், நாளைக்கு காலையில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸு ப்ளஸ் லைனிங் எல்லாமே கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இதில் ஒரு பெரிய காமெடி என்னென்னா, இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு தையக்கூலியும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுக்கவே இல்லை, மறந்துட்டாங்க. அவங்க ஒரு 8 மணிக்காக வந்து என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நான் சாப்பிட்டு சரி ஓகே இன்றைக்கி நைட்டே ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சரி கட்டிங்கெல்லாம் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு 9 மணிக்காக வந்து கவர் திறந்து பார்த்தா அதில் அளவு ப்ளவுஸே இல்லை. நான் யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கேன். நான் வந்து லேட் நைட் ஆகிடுச்சு, கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டேன். காலையில் அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை நிறையா இருந்ததுனால அவங்களால வரவே முடியல. நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் அந்த ப்ளவுஸ் இன்னும் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணியே கொடுக்கல, இருந்தாலும் அவங்க வந்து தையக்கூலி எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல கஸ்டமர்ஸும் இருக்காங்க. மாதிரி நிறைய அனுபவங்களை அடுத்தடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.